ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாஹர்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोत् भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறு நணிபணிந்துய்ந்தவன் பல்ஹலையோர் தாம் மன்னவன் தவிராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. உபவீதின ஊத்ரபுண்ட்ரவந்தம் த்ரிஜஹத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். சுவாமி ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய 1008வது திருநக்ஷத்திரம் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்று சித்ரா மாசம் ஆருத்ரா, பகவத் ராமானுஜர் அவதரித்த தினம். அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே தேசிக சபா ஹைதராபாத் மூலமாக பெரியோர்கள் இந்த தடவை அடியேனுக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய வைபவத்தை சொல்லும்படி ஆக்ஞாபிச்சார். அதில் இந்த வாட்டி பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு அவள்லாம் பகவத் ராமானுஜரை எப்படி கொண்டாடி இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு நாள் பார்ப்போம். அதில் முதல் நாள் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதார வைபவம், அவருடைய அவதாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். பகவான் ஸ்ரீயப்பதியான பகவான் அவர் அவதாரம் பண்றதே கீதையில சொல்றார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. துஷ்ட நிகிரகம் பண்ணணும், சாது ரட்சணம் பண்ணணும், தர்ம சம்ஸ்தாபனம். ராவணாதிகள் போன்ற அசுரர்களை வதம் பண்ணா அங்க சாதுக்களை ரட்சிக்கிறேன். ஆனா கலியுகம் வரும்பொழுது கலி பிரபாவத்தினால இன்னும் அதிகமாக நிறைய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. இவாளெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா சஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணா மட்டும் போறாது. அந்தந்த அவதாரத்தில் கோதண்ட பாணியாக ஒவ்வொரு ஆயுதத்தை எடுத்துட்டு வரே துஷ்ட நிகிரகம் பண்ண. அதனால இந்த வாட்டி ஆழ்வாராச்சாரியர்களாக அவதரிக்கணும் அப்படின்னு ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்றது பெருமாளுடைய சங்கல்பம். அதான் தயாசதகத்தில் சொல்றேன், பகவான் பரம கிருபையோட சாகாபேதை சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரபாணி அப்படின்னு. ஒரு கைகளில் சங்கம் சக்கரம் அப்படி இருந்தாலும் சாஸ்திரபாணியாக சாஸ்திரத்தை கொண்டு ஒரு கையால நமக்கு அனுகிரகிக்கிறேர் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியர்களாக வைபவம் அவதாரிக்கிறேர், பகவானே சங்கல்பிக்கிறேர். அவ எல்லாருமே பகவத் அம்சம்தான், நித்தியசூரிகளுடைய அவதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஆழ்வார்களுடைய வைபவம் அப்படின்றது ஸ்ரீ சுகாச்சாரியரே பாகவதத்துல பின்பு வரக்கூடிய ஆழ்வார்களுடைய அவதாரத்தை முன்னையே அவர் சூச்சிப்பிக்கிறார். பாகவதத்துல கலிகலு பவிஷ்யந்தி நாராயண பராயண क्वचित् क्वचित् महाभागो द्रविडेषु च पूरिषु च ताम्रभर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी कावेरी च महाभागो प्रधीसी च महानदी அப்படின்னு. இந்த கலியுகம் அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துல ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிக்க போறார். அதுவும் திராவிட தேசத்துல அப்படின்னு எடுத்து சொல்றேன். அப்படின்னு இந்த தட்சிண தேசத்துல தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி அப்படின்னு அந்த நதிக்கரையெல்லாம் சொல்லிட்டு வரே. தாமிரபரணியில நம்மாழ்வார் மதுர கவிகளுடைய அவதாரம், கிருத்தமாலானா வைகையில பெரியாழ்வார் ஆண்டாள், அப்படி காவேரி தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார், பாலார் பக்கம் வரும்பொழுது முதலாழ்வார்கள். அப்படி இந்த ஆழ்வார்கள்லாம் அவதரித்து பகவத் குணத்தை எல்லாரும் அனுசந்திக்கும்படி பாடி நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவிப்பா அப்படின்றது சூச்சகம் பண்றது. அதே போல ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் பவிஷ்யதாச்சாரியரான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரத்தை அவருடைய பாசுரத்துல சூச்சிப்பிக்கிறேன். பொலிஹ 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 போயிற்று வல்லுயிர் சாபம்
அப்படின்னு நம்மளுடைய சகல பாவங்கள்லாம் போக்கணும் அப்படின்னு கலியும் கெடும் கண்டு கொண்மீன். வருங்காலத்தில் இந்த கலியே கூட கெடும், கலியே பயப்படுமா. ஏன்னா அப்போ ஜனங்கள் எல்லாம் பகவானுடைய குணங்களை புரிஞ்சுட்டு கொண்டாட போறான். பகவான் எல்லாம் சரணாகதி பண்ண போறான். அப்படி அவ பண்றதுக்கு பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் அவதரித்து அவளுக்கு அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்றத இன்டைரக்டா சூச்சிக்கிறேன். கலியே பயப்படும் அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்துல பக்தி யோகாதிகள்லாம் பண்ண முடியாம இருக்குச்சு. எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ண சரணாகதி மார்க்கத்தை காட்ட நம்மாழ்வாரனுடைய பாதையிலேயே அவர்தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். அது சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரிக்க போறேன். பாஷ்யக்காரருக்கு முன்பு ஆச்சாரியர்களே பவிஷ்யதாச்சாரியராக ராமானுஜர் வரப்போறேர், அவதாரம் பண்ண போறேன்னு கொண்டாடி இருக்கான். அதுக்கு உதாரணமே சாட்சாத் நம்மாழ்வார். கடைசியில மதுர கவியாழ்வார் நம்மாழ்வாரை பிரிந்து இருக்க முடியாதே அப்படிங்கும் பொழுது அர்ச்சா திருமேனி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அவர் அர்ச்சா திருமேனி பண்ணச்ச அவர் நம்மாழ்வார் போல இல்லையா. அப்ப நம்மாழ்வார் சொன்னார், இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர், வரப்போகிற ஆச்சாரியர் அப்படின்னு. திருப்பியும் இன்னொரு அர்ச்சா திருமேனி பண்ணும் அப்படின்னு சங்கல்பிக்க நம்மாழ்வாருடைய திருமேனி வந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதனால முன்னோர்கள் முன்னாச்சாரியர்களும் பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ராமானுஜர் அவதரிக்க போறேன்னு கொண்டாடி இருக்கா. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் ராமானுஜ அவதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கு நமக்கெல்லாம். ஏன்னா ராமாவதாரத்துல சரணாகதியே தர்மத்தை பூர்த்தியாக காற்று. அதுதான் சங்கல்பம், விரதம் மம அப்படின்னு சொல்றேன். யார் எதிரியே சரணாகதி பண்ணாலும் அவருக்கு அனுகிரகம் பண்றதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி காற்று. கிருஷ்ணாவதாரத்திலும் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு முதல்ல கர்மஜான பக்தியோகம் எல்லாம் சொல்றேன். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு கர்மஜான பக்தியோகம்லாம் புரிஞ்சுட்டு கடைசியில நம்மளை யாராவது கேள்வி கேட்டா என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இதெல்லாம் பண்ண நமக்கு அருகதை இல்லை, அப்பேற்பட்ட கடினமாக இருக்கு, அதை பண்றதுக்கு சக்தியும் இல்லை ஞானமும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஒரே வழி அப்படின்னா சரணாகதி அப்படின்னு மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு கிருஷ்ணன் காட்டுற பாதை. அப்போ ஆனா கூட அந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுனனே கூட சரணாகதி பண்ணானோ இல்லையோ தெரியல நமக்கு. அப்போ ஆனா ராமானுஜர் அவதரிச்ச பின்ன எத்தனை பேர் சமாஸ்ரேன பரண்யாசாதிகள் பண்ணி பகவான் கிருப்பை அடையறா. இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியமே சாஸ்வதம் அப்படின்ற இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தே ஸ்ரீ பாஷ்யக்காரர். அப்பேற்பட்டவர். அவருடைய அவதாரம் அதனாலதான் கொண்டாடப்படுறது. 1000 வருஷத்துக்கு அப்புறமும் ராமானுஜர் நம்ம கொண்டாடுறோம்னா அவர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கதி ஆயிருப்போம் அப்படின்னே தெரியாது. அதான் ஸ்ரீ பிரம்மதந்திர பரகால சுவாமி அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது, சைத்ரார்த்த சம்பவம் விஷ்ணோஹோ தர்சனஸ்தாபனோத்சுகம் துண்டீரமண்டலே சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே. அப்பேற்பட்ட ராமானுஜரை பஜிக்கிறேன் அப்படின்னு சேவிச்சு சொல்றேன். சைத்ரார்த்த சம்பவம், சித்ர ஆருத்ரையில் அவதரித்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் சாட்சாத் விஷ்ணுவனுடைய அவதாரம் தான், விஷ்ணுனுடைய அம்சம். அவர் தர்சனஸ்தாபனோத்சுகம், சாட்சாத் பகவான் சங்கல்பிச்சு சேஷமூர்த்தி ஆதிசேஷனை சங்கல்பிச்சு ஆதிசேஷனே அவதாரம் பண்றார் அப்படின்னு. அம்சம்னு பார்க்கும் பொழுது பகவத் அம்சமும் உண்டு, ஆதிசேஷனுடைய அவதாரம். தர்சன ஸ்தாபனோத்சுகம் அப்படின்னு இப்பேற்பட்ட தரிசனத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணு. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அந்த தத்துவங்கள் முன்னாடியே இருந்தது, ஆழ்வார்கள் நாதமுனிகள் ஆள வந்தான்னு. ஆனா அதை ஸ்தாபனம் பண்ணது முதல்ல பாஷ்யக்காரர். அதை சரஸ்வதி பீட்டத்தில் போய் தான் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி அதை சமர்ப்பிச்சு வாதம் பண்ணி இதை ஸ்தாபனம் பண்ணி சரஸ்வதி தேவி கொண்டாடினான். ராமானுஜருக்கு பாஷ்யக்காரர் அப்படின்னு பேரும், அவருடைய பாஷ்யத்துக்கு தான் ஸ்ரீபாஷ்யம் என்று திருநாமத்தை சாட்டினான். அப்பேற்பட்ட இந்த தரிசனத்தை ஸ்தாபனம் பண்ணவர் துண்டீர மண்டலே அப்படின்னு தொண்டை மண்டலத்துல அவதரித்த அப்பேற்பட்ட சேஷமூர்த்தியான ராமானுஜம் பஜே. இதனுடைய விசேஷ அர்த்தம் பார்க்கலாம்.
தர்ஷனஸ்தாபனோத்சுகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த தரிசனத்தை ஸ்தாபனம் பண்ணணும். ஏற்கனவே பார்த்தோம், பகவானுடைய அவதாரம் என்ன காரணமோ அதே தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய அவதாரம் காரணமும். தர்ம சம்ஸ்தாபனம், சாது ரக்ஷணம், துஷ்ட நிகிரகம். இங்க துஷ்ட நிகிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க எதிரிகள் அப்படின்றது யுத்தம் பண்ணி ஜெயிக்க கூடிய எதிரிகள் இல்லை. இவாள்லாம் வைதிக மார்க்கத்திலிருந்து தவறி தப்பான அர்த்தங்கள் தன்னுடைய தர்க்கத்தினாலேயும் தர்க்கவாதத்தினாலேயும் தன்னுடைய யுக்தியினாலேயும் சில தத்துவங்களை மக்களுக்கு போதிக்கிறான். அதனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான். எதுதான் சாஸ்வதம், எது அடையணும், எது உபாயம் அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாம திருவரங்கத்தமுதனார் சுவாமி அவர் ராமானுஜன் உற்றிருந்தாதியில சொல்லும் பொழுது, தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாய்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்பு செய் நீசர் மாண்டனர் நீல் நிலத்தே பொழ்கற்பகம் எம் ராமானுஜமுனி போந்த பின்னே அப்படின்னு சாட்சாத் ராமானுஜருடைய அவதாரத்துக்கு அப்புறம்தான் இப்பேற்பட்டவர்கள்லாம் மாண்டனர் அழிஞ்சா. தர்க்க சமணரும் ஜெயின மதம், தர்க்கத்தினாலேயே அவ வேதத்தை ஒத்துக்காதவா, வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்காதவா, தர்க்கத்தை வைத்தே அவ வாதம் பண்றா. இந்த உலகம் இருக்கு இல்ல அப்படின்னு பலவிதமா ரகங்கள் சொல்லி திகம்பரர்களாக இருக்கணும் அப்படின்னு அவ ஒரு விதமான ஒரு மதம். சாக்கிய பேய்களும் அப்படின்றது பௌத்த மதம். பௌத்தத்திலேயே நிறைய பிரிவினர் இருக்கா. அதுல பௌத்த மதம் அவ சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சர்வம் க்ஷணிக்கம் அப்படின்னு, க்ஷணத்தில் எல்லாம் அழியக்கூடியவை. சர்வம் துக்கம், எல்லாமே துக்கத்தை தரக்கூடும், இதெல்லாம் ஆசையெல்லாம் விடணும் விடணும் அப்படின்னும். சர்வம் சூன்யம், இந்த லோகமே சூன்யம் அப்படின்னு, லோகமே சூன்யம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அப்புறம் லோகமே சூன்யம் அப்படின்னா பௌத்தர் அவர் கொடுத்த இந்த ஞானம், அப்ப அது சில பேர் அது சூன்யம் இல்லை அப்படின்றா. அதனால அவளுக்குள்ளேயே நிறைய பிரிவினை உண்டு. தாய்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் அப்படின்னு சைவ மதம். பாசுபத மதம், அதுலேயுமே வைதிகம் ஒரு சிலது ஒத்துண்டா கூட உபாதான நிமித்த காரணம். இந்த லோகம் சிருஷ்டி பண்ணது யார் அப்படின்னா சாட்சாத் பகவான். நிமித்த காரணம் உபாதானம், எதை வைத்து பண்றான்னா இது எல்லாமே பிரம்மமயம் அப்படின்னு அவரே சிருஷ்டிக்கிறார் அப்படின்னும், அவருடைய உடம்பு தான் இந்த சகல இந்த லோகமும் அவருடைய சரீரம் அப்படின்றது நம்ம மதம், ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய மதம். ஆனா அதுல அவ உபாதான காரணம் பிரகிருதி அப்படின்னும், நிமித்த காரணம்தான் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அதுவும் வேதத்துக்கு புறம்பாக இருக்கு. சரி, இவாள்லாம் சில இடத்துல வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளல. ஆனா வேதத்தையே பிரமாணமாக ஒத்துண்டாலும் நான்மறையும் நிற்க குறும்பு செய் அப்படின்ற அத்வைத்த மதம். அவ பிரம்மம் தான் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்னு, பிரம்மத்தை தவிர மற்ற எல்லாம் மித்யை என்றும், ஒரே பிரம்மம் தான் அப்படின்னு, அப்பேற்பட்ட ஞானம் வந்தா அதுவே மோட்சம், பிரம்மமாவே ஆய்விடுவோம் அப்படின்னு, அஜ்ஞானத்தினாலதான் இந்த கர்மா அப்படின்றது சொல்லக்கூடிய அத்வைத்த மதம். அவளுமே வேதத்துல ஒரு பகுதியான பாகத்தை மட்டுமே எடுத்து வியாக்கியானம் வருதுனால அது புறன்பாகவே இருக்காவா தத்துவம். அப்போ வேதமே ஒத்துக்காத சில மதங்கள் வேதத்தை ஒத்துண்டும் அதுக்கு உண்மையான அர்த்தம் இல்லாம மாறுதலாக இருக்கு. ஆனா இது அத்தனையும் வாதம் பண்ணி ஜெயிச்சு தன்னுடைய ஸ்வமதத்தை, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சாட்சாத் வியாசர் அவர் திருவுள்ளத்துல பிரம்மசூத்திரத்துல என்ன இருந்ததோ அதை ஸ்தாபனம் பண்ணவர் சாட்சாத் பகவத் பாஷ்யக்காரர். அதனால ஜனங்கள் எல்லாம் திருத்தி நல்வழியை கொண்டு எது சாதனை எது சாதனம் அப்படின்றதெல்லாம் காட்டியவர். 3 தத்துவம், சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னும், ஜீவன், இந்த ஜீவன் சரீரம், இந்த சரீரம் போகணும், ஆத்மாதான் சாஸ்வதம் நித்தியம் என்றும், நம்ம ஜீவாத்ம ஸ்வரூபம் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே அப்படின்னு, இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியமே சாஸ்வதம் அப்படின்றத எடுத்து காட்டி அவரை அடைய உபாயமானது இந்த சரணாகதி மார்க்கம் அப்படின்றது நமக்கு இன்னும் விஸ்தாரமாக இருந்து நமக்கு அனுகிரகிச்சவர் பாஷ்யக்கார். அதனால
எம் ராமானுஜமுனி போந்த பின்னே, இவர் போனதுக்கு அப்புறம் மற்றவாளுக்கெல்லாம் அந்த கஷ்டங்களே போயிடுத்து. எது சாதனை எது சாதனம் எல்லாம் தெரியக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக ஆயிடுத்து அப்படி. அதனால இது சொல்றேன், கற்பகம், ராமானுஜரே ஒரு கற்பகம் அப்படின்னா கல்பக விருட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது சொர்க்கத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கும், சொர்க்கத்தையே கூட கொடுக்கும். ஆனா அதனால மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு சொல்லும் பொழுது சிந்தாமணிர் லோக சுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் பிரயஸ்சி குருபீட்டஹ வைகுண்டம் யோகி துர்லபம் அப்படின்னு, வைகுண்டம் யோகிகளுக்கு கிடைக்காத வைகுண்டம், பக்தியோகம் பண்ணா கூட அதுலேயும் எத்தனையோ யுகம் ஆயிடுறது அவளுக்கு. அவளுக்கே துர்லபமாக இருக்கிற வைகுண்டம் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால சரணாகதி பண்றவளுக்கு நமக்கு சுலபமாக கிடைச்சிடுறது பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தினால. இந்த சிந்தாமணின்றது லோக சுகம், லோகத்துல என்னென்ன சுகமோ அதுதான் தரும், சாஸ்வதமான சுகம் தராது. லோகத்துல என்ன சுகமா இருந்தாலும் இது கடைசி காலம் வரைக்கும் நமக்கு வரப்போறது இல்லை. சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் அப்படின்னு இந்த கல்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுத்துரும். கல்பக விருட்சத்துல கீழே போய் ஒருத்தன் கோடி ரூபாய் கேட்டா கோடி ரூபாய் வந்துடும். ஐயோ இது யாரோ அடிச்சு எடுத்தும் போவானே அப்படின்னு மனசுல நினைச்சா அதுவும் அடிச்சு எடுத்து போயிடுவோம். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அது கொடுத்துரும். அம்மான்றவள் நமக்கு என்ன கேட்டாலும் கொடுத்தா நல்ல அம்மா கிடையாது இல்லையா? இப்போ குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டுட்டே இருக்குன்னா டெய்லி சாப்பிட்டா ஜுரம் வரும். அதனால குழந்தைக்கு எது நல்லதுன்னு பார்த்து பண்ணணும். அதனால ஆச்சாரியருடைய அனுகிரகம், இந்த சம்பிரதாயத்தில் வந்தவர்களுக்கு நமக்கு எது எது முக்கியம், எது சாஸ்வதம், இந்த கைங்கரியம் தான் சாஸ்வதம், பரத்திலையும் பகவானை அடைஞ்சு அங்கேயும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இந்த சரணாகதி மார்க்கம் அப்படின்றதெல்லாம் காட்டி கொடுத்த இதுக்கான காரணம், முக்கிய காரணம் ஸ்ரீ பாஷ்யக்காரராக இருக்கு. அதனால ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதரிசி அப்படின்னு, விஷ்ணுலோகமான மணிமண்டபத்தில் போய் இந்த ஜீவாத்மா பரமபதம் அடைஞ்சு பகவானுடைய திருவடிக்கு மார்க்கமாக இருக்கிறது யார் அப்படின்னா பகவத் பாஷ்யக்காரர் அப்படின்னு. அதனால இப்பேற்பட்ட மார்க்கத்தை காமிச்சு சாதுக்களுக்கு எல்லாருக்கும் உஜ்ஜீவனம் பண்ற மாதிரி, நம்ம மதத்துக்காரான்னு கிடையாது, யார் வேணாலும் சமாசயனம் பண்ணி பரண்யாசம் பண்ணிக்கலாம். பாஷ்யக்காரருடைய மதத்தை கைங்கரியத்தை அவர் சொன்ன இதை நம்ம அனுசந்திக்கலாம். அதனால சாது ரட்சணம் ஆயிடுது. துஷ்ட நிகிரகம், இதர மதங்கள் அதை வாதம் பண்ணி தர்க்கத்தை வச்சு வைதிக மதத்தை ஒத்துக்காம பிரமாணத்தை ஏத்துக்காம இருக்கிறவாளுக்கு அதுக்கும் அவர் ஆச்சரியமான கண்டனங்கள்லாம் பண்ணி மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இதுவும் பகவதாம்சமாகவே இருக்கு. சேஷமூர்த்திம் ராமானுஜம் பஜே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தோம். ஆதிசேஷன் புராணத்தில் சொல்லும் பொழுது அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ய ததாஃ பரஹ பலபத்ரே திருதியாஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி அப்படின்னு, அனந்தம் பிரதமம் ரூபம், வைகுண்டத்திலையும் திருப்பார்கடல்லையும் பகவானுக்கு மெத்தையாகவே இருக்கேர் ஆதிசேஷன். 1000 தலை பணாமகுட்டத்தோட பகவானுக்கு எப்பையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்படி பகவான் எப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படி இருக்கேன். அதனாலதான் ஆழ்வார் சொல்லும் பொழுதும் நின்றான் கொடையாம் இருந்தான் சிங்காசனமாம் நின்றாள் மரவடியாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் உட்கார்ந்துக்கச்ச சிம்ஹாசனம் போல இருக்கேன், எழுந்திருந்தா கொடை போல இருக்கேன், மரவடியம் பாதுகையாக இருக்கேன், அப்படி ஒவ்வொரு கைங்கரியமும் அவர் பண்ணிட்டு இருக்கேன். வைகுண்டத்துல பிரதமம் ரூபம் ஆதிசேஷனாக. அப்போ பகவான் அவதாரம் பண்றேன், விபவாவதாரம் ராமாவதாரம் அப்படின்னா தான் லக்ஷ்மணனாக அவதரிக்கிறேன், கூடவே இருக்கேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதஷ்டதே அப்படின்னு, வனவாசத்துக்கு போனாலும் பகவானோடையே தான் இருப்பேன் அப்படின்னு, அம் சர்வம் கரிஷ்யாமி, ராத்திரியும் பகலும் என்னென்ன பகவானுக்கு கைங்கரியமோ அது அத்தனையும் பண்றேன் அப்படின்னு. ஒரு சமயம் ராமரே சொல்றேன், லக்ஷ்மணர் நீ திரும்பி போய் அப்பாவை பார்த்துக்கோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றேன், நான் ஒரு மீன் போல ஜலத்திலிருந்து வெளில போட்டா அது ஒரு க்ஷணத்துல அதனுடைய பிராணம் போயிடுமோ, நீர் இல்லாம நான் திருப்பி போனாலும் வியர்த்தம் தான், இந்த பிராணம் தரிக்காது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர், எப்பயுமே இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணர். அதனாலதான் லக்ஷ்மணர் ஒரு சமயம் அவர் வனவாசத்துல இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது அப்போ லக்ஷ்மணருக்கு பார்த்து ராமர் சொல்றார், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्त पिता मम, நீ எனக்கு அப்பா போல எப்படி கைங்கரியம் பண்றீ,
அப்படியே பெருமாள் நதியில போனா ஆச்சரியமான ஒரு தெப்பத்தை கட்டிடுறார். அவர் இருக்கிறதுக்கு ஆச்சரியமான அழகான ஒரு கிரகத்தை கட்டிடுறார். எனக்கு என்ன கவலை? அவர் தசரதர் பரதனும் சத்ருகனும் வந்து தசரதர் போயிட்டேர் அப்படின்றது சொல்லப்பயே ராமர் அழும் போதே லக்ஷ்மணா அப்பா போயிட்டாலே அப்படின்னு அழறு. உனக்கு அப்பா போயிட்டாரு, ஏன் நம்ம அப்பா போயிட்டாரேன்னு அழணும். உனக்கு இப்ப அப்பா இல்லையே அப்படின்னு லக்ஷ்மணா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறார் ராமர். ஏன் அப்படின்னா இங்க அதனுடைய அர்த்தம் புரியுது. அப்பா போனா கூட அப்பா ஸ்தானத்துல இருந்து லக்ஷ்மணன் அப்பா என்ன தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு என்னெல்லாம் பண்ணுவாளோ அது அத்தனையும் லக்ஷ்மணர் பண்ணிடுறாராம். அதனால அப்பாவை பிரிஞ்ச துக்கம் ராமனுக்கு இன்னும் இல்லை, லக்ஷ்மணனுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா எடுத்து காட்டுரு. அப்படி கைங்கரியத்துல லக்ஷ்மணன் அவரே சேஷாவதாரம் அப்படின்னு சொல்றோம். சேஷோ லக்ஷ்மண உச்சதே அப்படின்னு வால்மீகி மகர்ஷியும் லக்ஷ்மணர் எப்போ சரணாகதி பண்ணி நானும் வனவாசத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ராமர் ஒத்துண்ட உடனே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டேரு, காட்டுக்கு வரப்போறார். அண்ணா என்னதான் இருந்தாலும் பரதனுக்கே ராஜ்யமா இருந்தாலும் லக்ஷ்மணன் அவரும் ஒரு இதுல தசரதனுடைய புத்திரன் தான், அப்பேற்பட்ட எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வரையறே. அவரை போய் லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொன்னேன்னா கைங்கரிய ஸ்ரீ இருக்கிறவாதான் லக்ஷ்மி சம்பன்னர்கள் அப்படின்னு வால்மீகி மகர்ஷி எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்த இதுல பலபத்ரன் பலராமராக திருத்தீயாஸ்து அப்படின்னு கண்ணனுக்கு இந்த சமயம் கண்ணனுக்கு முன்னாடியே அவதரிச்சது அண்ணாவாக. ஏன்னா பெருமாளுக்கே ராமாவதாரத்தில் இப்படி கைங்கரியம் பண்ணார் லக்ஷ்மணர், திருப்பியும் அண்ணாவா பிறந்துட்டா கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான். அதனால இந்த வாட்டி இவர் அண்ணாவா பிறந்து நான் தம்பியா பிறக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணரை முன்னாடியே அவதாரம் பண்ண சொல்லிடலாம். அதனால அவர் பலராமர் கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணனுக்கு ராமானுஜன் அப்படின்ற ஒரு திருநாமம் வந்தது. ஏன்னா பலராமன் ராமனுடைய தம்பி, அதனால ராமானுஜன் திருநாமம். ஏன்னா இவருக்கு முன்னாடியே தெரியும் கலியுகத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ண போறேர் அப்படின்னு. திருநாமத்துக்கே பலம் ஏற்கனவே பார்த்தோம். ராமன் நாமம் முன்னாடியே வந்தது. வால்மீகி மகர்ஷி ராமநாமத்தையே சொல்லி ஒரு ரிஷியாவே ஆனேன். அப்போ நாமத்துக்கே பலம் இல்லையா, அந்த திருநாமத்தை முன்னாடியே இவர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேராம். அதனால கிருஷ்ணாவதாரத்திலேயே அந்த இது பூர்த்தி ஆயிடுச்சு. இவரே ராமானுஜன் இவருக்கு முதல்ல திருநாமம். கலவு கஷ்டித் பவிஷ்யதி அப்படிங்கும்போதே இங்க பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்ற பிரமாணத்தை கொண்டு இது ராமானுஜரையே சொல்றது அப்படின்றது பெரியவர்களோட நிர்ணயம். அந்த மாதிரி ஆச்சரியமா பலராமர் அவரே இப்போ இங்க ராமானுஜராக அவதாரம் பண்றார் அப்படின்னு. அதே மாதிரி கண்ணனுடைய அவதாரம் பண்ண உடனேயே கண்ணனை வசுதேவர் அங்கேருந்து கொண்டு நந்தகோபனுடைய கிரகத்துக்கு கொண்டு போகணும். அது கிருஷ்ணனுடைய ஆజ్ఞை. இப்படி கொண்டு போகும் பொழுதே வெளியில ஜெயிலாம் தானா கதவு திறந்துதான். ராத்திரி 12 மணி நல்ல மழை. இப்படி மழை பெய்யும் போதே குழந்தைக்கு மேல என்ன ஆகும்னு அவர் நினைக்கிறதுக்குள்ளேயுமே ஆதிசேஷன் வந்து கொடை பிடிச்சாராம். இப்படி கைக்கரியம் பண்ணக்கூடியவர். ஏன்னா வைகுண்டத்துல மழையே பெய்யாது, அங்கேயே கைக்கரியம் பண்றவர் இப்ப மழை பெய்ய போறதுன்னா கேட்கணுமா? அதான் பாகவதத்துல சொல்லும்பொழுது தாம் கிருஷ்ணவாஹே வசுதேவ ஆகதே ஸ்வயம் யபர்யந்த யதா தமோரவேஹே பவர்ஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதஹ சேஷோன்வகாத்வாரி நிவாரயன் பணைஹி அப்படின்னு பகவானோடையே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால ராமானுஜராக அவதாரம் பண்றேர் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தர் தன்னுடைய அபிமானத்தினால சாட்சாத் பகவத் ராமானுஜர் எப்பேற்பட்டர் அவர் அப்படின்னு சேஷ அவதாரம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் பல அவதாரங்கள் விசேஷமாக சொல்றார். அது ஏன்னா அது அப்படி புலப்படுறது. சாட்சாத் ஸ்ரீ ராமானுஜ ஸ்துதி பத்யாதியில பராசர பட்டர் சொல்லும் பொழுது ராமானுஜர் சாட்சாத் வேதவியாசருடைய அவதாரமே அப்படின்னு. புராசூத்ர வியாசஹ ஸ்ருதி சதசிரோர்த்தம் பிரதிதவான் விவவ்ரேதம் ஷாவ்யம் வகுலதரதாமேத்ய சபுனஹ உபாவைத்தௌ கிரந்தௌ घटीतुमलं युक्तिभिरसौ पुनर्जज्ञे रामा वरजैति स ब्रह्ममुकुरः அப்படின்னு வேதவியாசரே சாட்சாத் பகவானுடைய அம்சம் தான். அதனால வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லுவோம். அதனால வியாசரே தான் பிரம்மசூத்திரத்தை அனுகிரகிச்சார். பிரம்மசூத்திரம் தான் திருமதஸ்தாளுக்கும் பிரமாணம். அதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா அதுதான் எல்லாரும் கொண்டாடக்கூடிய பிரமாணம். அதுல சில பேர் கருத்து வேறுபாடு உண்டு.
ஆனால் வியாசருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுதான் வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி ஆளவந்தாருக்கு ஆசை. அதனால தான் பாஷ்யக்காருக்கு தன்னுடைய 3 ஆசைகள் அப்படின்னு காட்டும் பொழுது, ஒன்று பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக வியாக்கியானம் பண்ணணும். அதை வியாக்கியானம் பண்ணனா ஆளவந்தாரே பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா வியாசருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காலத்தில் காஷ்மீர தேசத்தில் போதாயன விருத்தி கிரந்தம் அப்படின்னு இருந்தது. வியாசருடைய சிஷ்யர்கள் வியாசர் சொல்ல சொல்ல பண்ண ஆச்சரியமான கிரந்தம் விசேஷமாக. அதை தெரிஞ்சு கொண்டு அதுதான் இது திருவுள்ளம் தெரிஞ்சு கொண்டு பண்ணணும். அவருக்கு வயசான காலம் இல்லையா, அப்போ பண்ண முடியும். அதுதான் பிற்காலத்தில் ராமானுஜர் பண்ணணும் அப்படின்னு அவர் சங்கல்பிக்கிறார். அதுதான் பாஷ்யக்காரரும் ஆளவந்தாருடைய அனுகிரகத்தில் அதை பண்ணுறேன். அதனால வியாசருடைய திருவுள்ளம் தெரிஞ்சு அந்த விருத்தி கிரந்தத்தை தெரிஞ்சு கொண்டு மேற்கொண்டு அது பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மற்ற ஆச்சாரியர்களுக்கு அதை சரியா சொல்ல முடியாம இவருக்கு அப்பேற்பட்ட வியாசருடைய திருவுள்ளம் தெரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இங்க பராசர பட்டர் சொல்றார். வக்குல தரதாமேத்ய அப்படின்னு சாட்சாத் நம்மாழ்வாருடைய அனுகிரகம். நம்மாழ்வார் நமக்கு கிடைச்சார், ராமானுஜருக்கு கிடைச்சதான தான் ராமானுஜருக்கு வியாசருடைய திருவுள்ளம் படியே வியாக்கியானம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா திருவாய்மொழியும் பூர்த்தியான வேதாந்தத்தினுடைய சாரம் தான். உபய வேதாந்தம் அப்படின்னு சொல்லும்போதே பகவத் விஷயமும் ஸ்ரீபாஷ்யம். அப்படி வியாசர் சொல்றது. இப்போ வியாசர் சொன்னதை ஒரு பிரமாணமா வச்சுக்கலாமா அப்படின்னு சில கேள்விகள் வருது. வியாசர் இல்லை, நம்மாழ்வார் சொன்னதை திருநாமம் ஒரு பிரமாணமா வச்சுக்கலாமா அன்னி கேள்வி வரும்பொழுது அதுக்கு தான் சொல்றேன், நம்மாழ்வார் வேற யாரும் இல்லை, சாட்சாத் விக்ஷசேனருடைய அவதாரம். அது மட்டும் இல்லை, எப்படி வால்மீகி மகர்ஷி சொல்லும் பொழுது ராமாயணம் வேதஸ்ய உபபிரம்மணார்த்தம் அப்படின்னு சொல்றேன், அந்த மாதிரி அவள்லாம் அப்பேற்பட்ட ரிஷிகள். அதே மாதிரி வியாசரும் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் அப்படின்னு இந்த பலம், இந்த ஒரு வியாசர் பாகவதம் அப்படின்றது நிகமம், வேதத்திலிருந்து விழுந்த நழுவி விழுந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்றேன். அப்படித்தான் நம்மாழ்வாரும் அவதார புருஷர், அவர் சொன்னதும் பிரமாணமே அப்படின்னு அதை வைத்து அதுவும் நமக்கு கிடைச்சதுனாலதான் ராமானுஜரால் இப்படி பண்ண முடிகிறது என்று விசேஷமாக இங்க எடுத்து சொல்றேன். சுவாமி வேதாந்த தேசிகர் யதிராஜ சப்தத்தியில சொல்லும் பொழுது சாட்சாத் தத்தாத்திரேயரே பகவான் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம், அவருடைய அவதாரமே அப்படின்னு எடுத்து காட்டுறார். காஷாயேன கிரஹீத பீதவசனா தண்டை ஸ்திரிபிர் மண்டிதா சாமூர்த்திர் முரமர்தன ஸ்வஜயதி த்ரையந்த சம்ரக்ஷிணி. அதுக்கு முன்னாடி பூர்வ காலத்திலையும் இதே மாதிரி வேதத்துக்கு பிரமாணமா ஏற்றுக்கொள்ளாத பல மதங்கள் வந்து வேதத்துக்கு தப்பான அர்த்தங்கள் சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கும் பொழுது சாட்சாத் பகவானே கிரஹீத பீதவசனா அவருடைய ஆச்சரியமான பீதாம்பரத்தை விட்டு காஷாயத்தை தரித்து திருதண்டத்தோட தன்னுடைய சிகையோட அவதாரம் பண்ணி தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணிரு. அதே தத்தாத்திரேயரே தான் இப்ப ராமானுஜராக வந்து திரையந்த சாரம் அப்படின்னு திரையந்த சம்ரக்ஷிணி அப்படின்னு வேதன் அந்த திருவேதங்கள் எடுத்து அதனுடைய சாரத்தெல்லாம் ரட்சிச்சேர் அப்படின்னு இங்க சொல்றேன். அந்த மாதிரி பட்டு பீதாம்பரத்தை விட்டு காஷாய திருதண்டம் பூனல் சிகை கமண்டலுவோடு அவதரித்த அவதாரம் தத்தாத்திரேய அவதாரம். அவருடைய அவதாரமே தான் திருப்பியும் ராமானுஜராக அவதாரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீ யதிராஜ விஜய ஸ்லோகம் அப்படின்னு கட்டிகாச்சலம் அம்மாள் வம்சத்துல வந்த ஆச்சாரியர். அவர் சொல்லும் பொழுது இவர் சுதர்சனாம்சம் அப்படின்ட்டு சக்கரத்தாழ்வார். அவர் சொல்லும் பொழுது குதர்ஷனானி தரதர்ஷனானி யதீந்திர குர்வன் நிஜ தர்ஷன சம்யக் ஸ்ருதி வயகால பிரதர்ஷா சுதர்ஷனோசி பிரியதர்ஷினேஸ்துவம் அப்படின்னு குதர்ஷனானி கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிஞ்சா போல அப்படின்னா அஜ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக சுதர்சனர் இருக்கேன் அப்படின்னு. அசுரர்கள் வதம் பண்ண பகவான் சக்கரத்தை பிரயோகம் பண்றேர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷய சுதர்சனர் அப்படின்னா சத் சம்பிரதாயத்தை நமக்கு காட்டுறவர் அப்படின்னு. சுதர்சனர் நல்ல கண் தெரியாதவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர், அஜ்ஞானமான இருட்டிலிருந்து நமக்கு தீபம் போல் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சுதர்சனர். விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சியத அப்படின்னு சாட்சாத் விஷ்ணு அடைய போகக்கூடிய பார்வையை காட்டக்கூடியவர். அதனால அவர் சுதர்சனாம்சம். பகவத் பாஷ்யக்காரர் தானே
நமக்கு இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை நமக்கு ஸ்தாபனம் பண்ணி இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களை 74 சிம்ஹாசனாதிபதியை நியமிச்சு எங்கேயும் இந்த சமாஷேன பரண்யாசாதிகள் நடக்கணும் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணேர் இல்லையா. அதனால இந்த தர்சன பிரவஸ்தகர் இவர் பேர்லயே வந்துட்டு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு. அதனால இவர் சுதர்சனுடைய அம்சமே அப்படின்னு. திருவரங்கத்தமதுனார் ராமானுஜன் விட்டிருந்தாதில பஞ்சாயுதமும் சேர்ந்து அப்படிங்கிறது. சுதர்சன அம்சம் மட்டும் இல்லை, பஞ்சாயுதமும் சங்க சக்கரம் கதா கட்கம் கதையோடு சேர்ந்து ராமானுஜர் அப்படின்னு. அடையார் கமலத்தலர் மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன்சான்கவில்லும் உடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கே இன்றிடையே இராமானுசமுனியாயினை நிலத்தே அப்படின்னு. இங்க பிராட்டியோட சேர்ந்த பெருமாள், பிராட்டிக்கு இருப்புமிடம் அப்பேற்பட்ட கமலம், அந்த தாமரை புஷ்பத்தில் இருக்கிற தாயார் எப்போதுமே பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கா, பகவானோட சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, வெறும் ஆயுதம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் துஷ்ட நிகிரகத்துக்கு உபயோகப்படுது. பெருமாளோட தாயாரோட சேர்ந்த பெருமாள் அதிகமாக துஷ்ட நிகிரகத்தை விட அவாளையும் மாற்றக்கூடியவர். அப்போ இந்த ஆயுதங்கள் பகவானுக்கு அலங்காரமாகவும் இருக்கு, துஷ்ட நிகிரகம் பண்ணவும் உபயோகப்படுது. ஏன்னா சக்க சக்கரம் இல்லாத பார்த்தா பகவானே இல்லைன்னு சொல்லிடுறான். ஒருவேளை திருவேங்கடமுடியானே சக்க சக்கரத்தை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்த போது இவர் திருவேங்கடமுடியானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும், இவர் வேற வேற தேவதை அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அது அலங்காரமாகவே ஆயிடுறது பகவானுக்கு. அப்போ இங்க தாயாரோட சேர்ந்து சொன்னதுனால அலங்காரமாக இருக்கு அப்படின்னு இவாளுடைய பிரகாசம் அப்பேற்பட்ட பாஷ்யக்காரருக்கு இருக்கு. கையாழி என்னும் அப்படின்னு சக்கரம் முதல்ல எடுத்து சொல்லுது. படையோடு நாந்தகமும் அப்படின்னு நாந்தகம் அப்படின்ற கத்தி, படர்தண்டும் கதை, ஒன்சான்க வில்லும் வில்லும் அந்த சங்கமும் எல்லாம் சேர்ந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் தான். இவாளுடைய அம்சமும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நரநாராயணர்கள் அப்படின்னு எழுக்கும்போது அதுல நரன் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு பகவத் அம்சமும் உண்டு, அது இல்லாம இந்திரனுடைய அம்சமும் உண்டு. சில சில இடத்துல அவனுக்கு பகவத் அம்சமும் உண்டு. நரநாராயணர்களாக இருக்கும் பொழுது பகவத் அம்சம், மற்ற இடத்துல எல்லாம் இந்திர அம்சம். அப்படி ஒவ்வொருத்தருக்கே பல அம்சங்கள் உண்டு. அப்படி இவர் ஆதிசேஷ அவதாரம் பஞ்சாயுதமும் கலந்து அம்சம் அப்படின்னு அப்படி பெரியோர்கள் எல்லாம் வியாசருடைய மறு அவதாரமே, தத்தாத்திரனுடைய மறு அவதாரமே அப்படின்னு கொண்டாடுறான். அப்படி ஆச்சரியமான இது. அதே சுவாமி தேசிகனும் எப்படி திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறாரோ, ரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபு ரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதக் பிரதிபன்ன யன்னயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிர் ஆயுதைஹ் முராரேஹே முராரேஹே அப்படின்னு முராரியினுடைய பஞ்ச ஆயுதமாக விஜயம் பண்ண இப்பேற்பட்ட பகவத் ராமானுஜராக இந்த ஆயுதங்கள்லாம் சேர்ந்து பகவத் ராமானுஜருடைய அம்சம் அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். ஒரு கால விசேஷத்தினால் அசுரர்களுடைய ஒழிக்க அப்படிங்கும் பொழுதே இதர மதங்களை கண்டனம் பண்ணி ஸ்வமத ஸ்தாபனம் பண்ண இப்பேற்பட்ட ஆயுதங்களே ராமானுஜராக வந்ததோ அப்படின்னு அப்படி பார்த்தோம். தர்சன ஸ்தாபனோத்சுகம் அப்படின்னும் சேஷாம்சம் அப்படின்னும், அதெல்லாம் சைத்ரார்த்த சம்பவம் விஷ்ணு அப்படின்னு துண்டீர மண்டலே அப்படிங்கிறது. துண்டீர மண்டலம் அப்படின்னு ஏன் வந்துன்னா, துண்டீர் என்று ஒரு மகாராஜா பரம பாகவதோத்தமன் இருந்து அவருடைய திருநாமமாக வந்தது. அப்புறம் பிற்காலத்துல தொண்டை மண்டலம், சுவாமி தேசிகனே மங்களாசாசனம் பண்ணிருக்கேன், தொண்டை மண்டல வேதியர் வாழவே அப்படின்னு ஆச்சரியமான 20க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் இந்த தொண்டை மண்டலத்துல உண்டு. இப்பேற்பட்ட தொண்டை மண்டலத்துக்கே ஒரு விசேஷம். அதுல எத்தனையோ திவ்ய தேசங்கள், தேப்பெருமாளுடைய சன்னதி மகா விசேஷம். அப்போ இந்த ஆச்சரியமான அந்த தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்பூதூர் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரித்தார். ஸ்ரீ பெரும்பூதூருக்கே பெருமை. அதை சொல்லும் பொழுது ஒரு கிரந்தத்துல, ஒரு நாடகமான கிரந்தம், 2 பேர் மேலிருந்து யக்ஷர்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. 2 பேர் தேவர்கள்னு வச்சுக்கலாம். தேவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்க்கும்பொழுது ஸ்ரீபெரும்பூதூர் ஆச்சரியமா தெம்படுறதா. ஒருத்தர் கேட்கறா, இந்த ஊருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு. இது தெரியாதா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். ஏஷ பூதபுரி நிரீக்ஷிதச்சரி தோஷாபஹந்த்ரீஹி மயாஹ ஸ்ரீமான் அத்ர குணாப்தி ஆவிரபவத் ராமானுஜார்யோ முனிஹி த்ரயந்தாமிருத சிந்து மந்தனோ பவத் ஹய்யங்கவீனாத்மகம்
விஜானம் யதுபத்யமேவ விதுஷா அத்யாபி வித்யோ ததி அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தை கண்ணால சேவிச்சாலே நம்மளுடைய சகல பாபமும் போய் பகவான் மேல பக்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, ராமானுஜாரியோ முனிஹி, ராமானுஜர் அவதரித்த தேசம். ஏன்னா ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு பெருமை. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது நம்ம திவ்ய தேசம்னு சொன்னாலும், ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ண இடமும் நம்ம திவ்ய தேசம்னு சொல்லலாம். அப்படி ஆச்சரியமான பெருமாள் ஆதிகேசவன் எழுந்திருக்கேர். இங்குதான் ராமானுஜர் அவதரித்தேர். அவர் அவதரித்ததுனாலேயே அந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு முக்கியம். அதை கண்ணால சேவிச்சவாளுக்கு கைகூப்பி அந்த இடத்தை சேவிச்சவாளுக்கே, கோவிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஊரை சேவிச்சவாளுக்கே சகல பாவமும் போகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த திருப்பார்கடல் கடைந்தேர் பகவான். திருப்பார்கடலை விடும் இந்த லோகசாகரம் அப்படின்றதே, இந்த சமுத்திரத்தை சதயோஜன விஸ்தீரியத்தை தாண்டிடலாம். ஆனால் சம்சாரத்தை தாண்டது ரொம்ப கஷ்டம். அது திருப்பார்கடல் அப்படின்னா அது எவ்வளோ பெருசு, ஆனால் அதுக்குமே ஒரு எல்லை உண்டு, இந்த சம்சாரத்துக்கு இல்லை. சமுத்திர மதனம் மன்னேர் சாட்சாத் பகவான், அது லோக பிரசித்தம். எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் வைத்து சமுத்திர மதனம் மன்னேர் அங்கே லக்ஷ்மி அவதரித்தா. அதுக்கப்புறம் அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தேர் அப்படின்னு பகவானுக்கு கூர்மா அவதாரத்தில் ஒரு பெருமை உண்டு. அது சொல்றார். அது அமிர்தம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட கஷ்டமானது இந்த வேதம். வேதம்ன்ற சாகரத்துக்கு எல்லையே கிடையாது. அதிலிருந்து முத்து முத்தா தப்பான அர்த்தங்கள் நிறைய பேர் எடுத்தாலும் அதனுடைய சாரத்தை எடுத்து நமக்கு கொடுத்தேர். அந்த அமிர்தமான ஸ்ரீபாஷ்யத்தை வேதத்துக்கு எல்லா இதுவும் ஒத்துக்கும்படி, சரஸ்வதி தேவி கொண்டாடும்படியான ஆச்சரியமான இந்த பாஷ்யத்தை கொடுத்தவர் நமக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர். அப்பேற்பட்டவர் அவதரித்த அந்த ஊர் அப்படின்னு எடுத்து இங்க சொல்றேன். அதனால எல்லா வித்வான்களும் இன்னைக்கு ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தினாலதான் உபஜீவிச்சிருக்கா. அந்த ராமானுஜர் அந்த இடத்துல அவதாரம் பண்ணேர் அப்படின்றதே பெருமை. எல்லா அவதாரங்களையும் பார்க்கலாம். ராமர் அவதாரம் பண்ண போறேர் அப்படிங்கும் பொழுது சில தேவதைகள்லாம் முன்னாடியே அவதாரம் பண்ணிடுறான். வாயு பகவான், சூரியன் சுக்ரீவனாக அவதாரம் பண்றார், இந்திரன் வாலியாக அவதாரம் பண்றார், வாயு பகவான் அனுமாராக அவதாரம் பண்றார், ஜாம்பவான் பிரம்மாவே ஜாம்பவான் அவதாரம். சில பேர் பெருமாளுக்கு முன்னாடியே அவதரிச்சிடுறான், சில பேர் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே அவதரிக்கிறான். அப்ப ஆதிகேசவர் பெருமாள் பார்த்தேறான். பெருமாள் வைகுண்டத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ண போறேர்னு தெரியும். அவருக்கு சந்தோஷம். அவருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல தான் அவதாரம் பண்ண போறேர் அப்படின்னும், இதுக்கு முன்னாடியே நம்ம உடனே வந்துடணும் அப்படின்னு, அப்பதான் ராமானுஜர் நமக்கு கைங்கரியும்படியாக வந்துடணும்ட்டு இந்த இடத்துல ஆதிகேசவனே அவதாரம் பண்ணிட்டார். ஏன்னா எத்தனை திவ்ய தேசங்களையே, ஆச்சரியமான திவ்ய தேசங்களை வழி நடத்தி சென்றதே ராமானுஜர் தான். அவர் தான். ஏன்னா ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம். இன்னைக்கு எத்தனை எல்லா ஊர்ல எல்லா திவ்ய தேசத்திலையும் கிரகத்திலையும் திருவாராதனத்துல நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட ராமானுஜர் முதல்ல சேவிச்ச பெருமாள் யார் அப்படின்னா ஆதிகேசவன் தான். அப்புறம்தான் ரங்கநாதன் வரதன் எல்லாம். அதனாலேயே அவருக்கு ஆதிகேசவன். ஆதிகேசவன் ஆதி காலத்திலிருந்து இருக்கேர் அப்படின்றது ஒரு அர்த்தமானாலும், ஆதியாக முதல்ல ராமானுஜர் சேவித்த பெருமாள் அவர். கண் அவதாரம் பண்ணி கண் திறந்து முதல்ல அம்மா காட்டி இவர்தான் ஆதிகேசவன் பெருமாள் சேவி அப்படின்னு சொன்ன பெருமாள் ஆச்சு. அதனாலேயே அவர் ஆதிகேசவன் அப்படின்னு பெரியவர்கள் ஆச்சரியமாக அனுபவிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த தொண்டை மண்டலம் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரிக்கிறேன். கேசவ சோமயாஜி அப்படின்னு, கேசவ சோமயாஜி அப்படின்றவர் அங்க ஆச்சரியமாக இருந்த ஒரு மகான். சகல வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரக்கிரியையிலையும் யஜ்ஞயாகாதிகள் தெரிந்தவர் சோமயாஜி. தஸ்ய பூர்யாம் மகாப்ராஜ்ஞா யஜ்வா கேசவ நாமகः வேத வேதாந்த சம்பன்னः சர்வசாஸ்திர விசாரதः சதாச்சாரः சத்யதர்ம பராயணः ஜிதேந்திரியः ஜிதः க்ரோதः சத்யவாக் அனசூயகः தேவத்விஜः குருணாம் ச பூஜகश्च திருடவ்ரதः ஸ்திரபுத்திः ஸ்திரானந்தः ஸ்தபோதனபராயணः மிதாசி மிதபாஷி ச மகாபாகவதோத்தமः அப்படின்னு கேசவ சோமயாஜியினுடைய குணங்கள் எல்லாம் சொல்றார். அப்பேற்பட்டவர். ஏன்னா
பெருமாள் தர்மத்தை காட்ட அவதாரம் ராமனாக அவதாரம் பண்ணும்போது யாரை பிதாவாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தியை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தர்மாத்மா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்ப கூட ராமர் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தது தான். அந்த சத்தியத்துக்காக தன் பிராணம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறார் இல்லையா. அப்பேற்பட்ட தசரதர் என்னைக்குமே சத்தியவான், அவரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மாதிரி இப்ப ராமானுஜர் அவதாரம் அப்படிங்கும்பொழுது எப்பேற்பட்டவர் அக்னிஹோத்திரியான சோமயாஜி, கேசவ சோமயாஜியை தேர்ந்தெடுக்கிறார்னா அவருடைய குணம் எப்பேற்பட்டது. வேதாந்த சம்பன்னர், வேதாத்தியனம் பண்ணவர், சர்வ சாஸ்திரமும் தெரிஞ்சவர், சதாச்சாரர், ஜிதேந்திரிய இந்திரியத்தெல்லாம் கட்டுப்படுத்தினவர், ஜித குரோதத்தை விட்டவர், ரொம்ப சாத்விகர், குரு பக்தி உள்ளவர். அப்பேற்பட்டவர் ஸ்திர புத்தி, ஸ்தபோதனக, மிதபாஷி, கம்மியாக பேசுறவர், பேசினா பகவத் விஷயத்தை மட்டுமே பேசுகிறவர். அப்பேற்பட்ட அதோட மிஞ்சினது மகா பாகவதோத்தமர்கள். அங்க வர திருக்கட்சி நம்பிகள்லாம் எப்பேற்பட்டவர். அவள் அந்த மாதிரி பரம பாகவதர்கள் தன் கிரகம் முன்னாடி வந்தாலே அவளோட உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசி அவளுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடியவர். அப்பேற்பட்டவர் கேசவ சோமயாஜி. அவருக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை. அவருடைய தர்ம பத்னி காந்திமதினு சாட்சாத் திருமலை நம்பிகளுடைய தங்கை. திருமலை நம்பிகள் திருமலையிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணவர். அவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திருமலா அப்படின்னு இன்னைக்குமே இதில் சொல்லுவோம். முதல்ல அந்த காடா இருந்தது இல்லையா. ஆனால் திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு திருமலையிலேயே இருந்து. அவருக்கு 2 தங்கை, ஸ்ரீதேவி, பூமி தேவின்னு. பூமி தேவிக்கு தான் இந்த கேசவ சோமயாஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸ்ரீதேவிக்கு மதுரமங்கலத்தில் இருக்க கமலநயன பட்டர் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பூமி தேவிக்கும் கேசவ சோமயாஜிக்கும் இப்போ இவாளுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நிறைய அப்பேற்பட்ட கோவில்களுக்கெல்லாம் போகிறான். சில பேர் பார்த்தசாரதி பெருமாளை போய் சேவிச்சு யஜ்யாகங்கள் பண்றது இல்லையா, அங்கே போய் நீர் ஒரு யஜ்யம் பண்ணும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்றாரு இல்லையா. குழந்தையே இல்லை என்று அவருக்கு ஒரு கவலையா. தசரத சக்கரவர்த்திக்கு தன் பிரஜைகள்லாம் அப்பேற்பட்டவா, தன் பந்து லோகநாதனாகவே இருந்தார். ஸ்வர்க்கத்துக்கே போய் இந்திரனோட பேசிட்டு வரக்கூடியவர். ஆனா அப்பேற்பட்டவருக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கஷ்டம் அப்படின்னா புத்திரன் இல்லை அப்படின்னு. அவரே சபையில சொல்றாரு புத்திரன் இல்லை அப்படின்னு. புத்திரன் இல்லைன்னா ஒண்ணு நம்ம கொஞ்சத்துக்கு ஒரு குழந்தை, அது மட்டும் இல்லை பேர்பட்ட ராஜாவாக ஆயிட்டாரு. இந்த ராஜ்யத்தை யாருக்கு ஒப்படைக்கிறது? தர்ம மார்க்கத்துல இத்தனை 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய பிதாவானவர் இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கும் போது தசரதருக்கு கொடுத்து தசரதர் இருக்கே 10 பேருக்கு தைரியமா போனீர் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தைரியமா ஒரு ராஜபாரத்தை இன்னொருத்தனுக்கு ஒப்படைக்க ஆள் இல்லையே அப்படின்னு, புத்திரன் இல்லையே அப்படின்னு ஒரு தர்மத்துக்காகத்தான் புத்திரன். அதை சொல்றாரு. அப்ப நான் இந்த மாதிரி புத்திர காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ வசிஷ்டர் சர்வதா பிராபியசே புத்திரான்னு, உனக்கு குழந்தை இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஆனா எப்போ யஜ்யம் நல்லது பண்ணணும்னு நினைச்சேரோ அது லோகார்த்தம், அது பண்றது அப்படின்றது உச்சிதம் தான். அந்த யாகம் பண்றமோ இல்லையோ குழந்தை பறக்கதான் போகுது. ஏன்னா புத்திர காமேஷ்டி யாகமே பண்ணா கூட குழந்தை பறக்கும் தான் வேதத்துல சொல்லியிருக்கு. பகவானே அவதாரம் பண்ணுவேன்னு சொல்றது. பகவானே அவதாரம் பண்றேன்னா அவர் அன்னைக்கே சங்கல்பிச்சுட்டே இந்த தசரத சக்கரவர்த்திக்கு தான் அவதாரம் பண்ண போறேன் அப்படின்றது அவர் சங்கல்பம் ஆயிடுத்து. இவருக்கும் இப்ப இந்த ஆசை வந்த உடனே அது சேர்ந்து விடுறேன். அதனால சர்வதா பிராபியசே புத்திரான். ஏன்னா வசிஷ்டருக்கு தெரிஞ்சது உண்டு இல்லையா, அவர் மகா ஞானியாக இருக்கவே. அப்ப ஏற்பட்ட இவரும் யஜ்ஞியாக பண்ணுன்னா அது யஜ்ஞ பலனாகவே இல்லை. ஆனா நல்ல காரியம் நடக்கிறது. பார்த்தசாரதியினுடைய அனுகிரகம். திருவள்ளிக்கேணியில சாட்சாத் பார்த்தசாரதி பெருமாள் இந்த பெருமாளை பிரார்த்திக்க பார்த்தசாரதி அனுகிரகம் பண்றேன். அவருடைய சொப்னத்துல நானே குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொப்னத்துல அவருக்கு அனுகிரகம் பண்ணேறோம். ஏன்னா கிருஷ்ணாவதாரம் தானே. சர்வதர்மான் பரித்திச்ச மாமேகம் சரணம் விரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டான். அந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்கு சொன்னவர், அதை லோகம் மொத்தம் பிரச்சாரம் பண்ணவர் ஸ்ரீ பாஷ்யக்கார். அது மட்டும் இல்லை, கீதைக்கு சரியான அர்த்தம் கிருஷ்ணனுடைய மனசுல என்ன இருந்தது. அதுக்கப்புறம் வந்தவா சில பேர் கீதையினுடைய அர்த்தமும் மாற்றி சொல்லும் பொழுது கீதா பாஷ்யம் பண்ணி கிருஷ்ணனுடைய பூர்த்தி இதை சொன்னேன். அதனால கிருஷ்ணனே அவதாரம், கிருஷ்ணனுடைய அவதாரமே தான் ராமானுஜர் அப்படின்னு பார்த்தசாரதியினுடைய அனுகிரகத்திலேயே அவதாரம் பண்ணவர். அப்போ இவா மீண்டு பிற்காலத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்துட்டே இருக்கச்ச அவளுக்கு இந்த மாதிரி கர்ப்பவதி ஆகிறாள் அம்மா பூமி பிராட்டி. அப்ப சைத்திர மாசம், சைத்ரே மேஷே சுக்லபக்ஷே பஞ்சம்யாம் குருவாசரே மத்தியானே கர்க்கடே லக்னே நக்ஷத்ரே ருத்ரதைவதே
அப்படின்னு ஆச்சரியமா சித்திர மாசம் சித்ரார்த்த சம்பவம் அப்படின்னு சொல்ற இல்லையோ, சித்திர மாசம் ஆருத்ரா நட்சத்திரத்ததுமா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதரிக்கிறார். சித்திர மாசத்துக்கே ஒரு பெருமை. சாட்சாத் தீப பிரகாசர் அவதரிச்சேர். வராக ஜெயந்தி, சித்திர ரேவதி, அப்படி ஆச்சரியமான அந்த சித்திர மாசம் இந்த லோகமெல்லாம் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி அப்படின்னு லோகமெல்லாம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் அப்படின்னு இல்லையா, லோகத்தினுடைய புண்ணியம் இந்த லோகம் மட்டும் இல்லை, தேவலோகம், எல்லா லோகம், திரிலோகங்களும் புண்ணிய பண்ண பலனாக ராமானுஜர் திருதண்டன் தரிச்சேர் அப்படின்னு திருதண்டம் தரிச்சேர் அப்படின்னு ராமானுஜருடைய அவதார். அவளுடைய புண்ணிய பலம் மேற்கொண்டு லோகத்தை எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணவே ராமானுஜர் அவதாரம். இந்த சித்திர ஆருத்ரா அப்படின்னு சைத்திரம் அவர் அவதாரம் பண்றே. அவதாரம் பண்ணதே மகா தேஜஸாக இருக்கிறான். எப்படின்னா கௌசல்யா அந்த அம்மா பார்க்கறா அந்த குழந்தைய, அவ்வளவு தேஜஸ். எப்படின்னா கௌசல்யா அம்மா எப்படி பார்த்தாலும் கௌசல்யாயாம் யதா ராமோ யதா அதித்யாம் ச வாமனஹ தேவக்யாந்து யதா கிருஷ்ணே ரோஹிண்யாந்து யதா ஹலி அப்படின்னு கௌசல்யா அம்மா முதல்ல ராமனை பார்க்கச்சு எப்படி பூரிச்சு போனாலோ அந்த தேஜஸை பார்த்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம அந்த குழந்தைய பார்க்கறான். அப்படி அதித்திக்கு வாமனன் அவதாரம் பண்ணும்பொழுது, அதித்திக்கு தான் எல்லா தேவர்களும் அவதாரம் பண்ணா. முதல்ல இந்திரன், கடைசிது வாமன். ஆனா அந்த தேவர்களோட இந்த வாமன அவதாரம் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தையினுடைய தேஜஸை பார்த்து. ஏன்னா சாட்சாத் பகவான்னு தெரியும். தேவக்யாந்து யதா கிருஷ்ணே, தேவகி எவ்வளவு சந்தோஷப்பட்டா கிருஷ்ணன் அவதரித்த உடனே. அந்த கண்ணனை பார்த்து அப்படி ரோஹிணிக்கு பலராமன், ஏன்னா இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், பலராமனுடைய அவதாரம் தானே, அதனால இதுவும் சொல்றேன் ஹலி அப்படின்னு ஹலதரனான பலராமன். இந்த அம்மாலாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அப்படிதான் அந்த அம்மாவும் சந்தோஷப்படுறாளாம். அப்படி ஆச்சரியமாக இந்த நட்சத்திரத்தில் அவதாரம் பண்று. இந்த நட்சத்திரமே பார்த்தா ஆச்சரியம் என்ன அப்படின்னா, புனர்வசு ராமர் அவதாரம் பண்ணது, புஷ்யம் அடுத்த நாள் பரதன், ஆயில்யத்தில் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அடுத்தடுத்த நாள் தான் அவதாரம். ரோஹிணியில கிருஷ்ணர், புனர்வசுக்கும் ரோஹிணிக்கும் நடுவுல இருக்கிற நட்சத்திரமாக ஆருத்ரா அமையது. ராமர் கிருஷ்ணர், ராமகிருஷ்ண அவதாரத்துக்கு நடுவுல. ஏன்னா ராமர் இதுதான் என்னுடைய விரதம், சரணாகதி என்னுடைய விரதம்னு காமிச்சவர். கண்ணனும் மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு காமிச்சவர். அந்த ராமகிருஷ்ணர் காட்டியும் புரியாத மக்களுக்கு எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணி அனுகிரகிச்சவர் சாட்சாத் பாஷ்யக்காரர். அவ ரெண்டு பேருடைய திருவிழத்தையும் பூர்த்தி பண்ணவர் ராமானுஜர். அப்படின்றதுனால ராமானுஜருக்கு இங்க பெருமை. ஆச்சரியமா இந்த எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் சித்ரார்த்த சம்பவம் விஷ்ணோஹோ அப்படின்னு சொல்ற சம்பவம். இந்த சம்பவம் பார்த்தா பிரம்மதத்திர சுதந்திர சுவாமி அவரே பரியாய பாஷ்யக்காரர். பரியாய பாஷ்யக்காராய பிரணதாத்ரி விஜృంభతే பிரம்மதத்திர சுதந்திராய த்விதீய பிரம்மணே நமஹ அப்படின்னு கொண்டாடப்பட்டவர். அவர் சொல்லும் பொழுது இந்த இடத்துல தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் சம்பவம் எங்க போட்டேன்னா, ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு கிருஷ்ணனுடைய அவதாரத்தை ஜெயந்தின்னு சொல்லுவோம். அந்த ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி, ஜெயந்தின்னு ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னாலே கிருஷ்ணன் உடைய அவதாரம் தான். மற்றதுக்கெல்லாம் அந்தந்த பெருமாள் பேரு சொல்லணும். அந்த ஜெயந்தி சம்பவம்னு போட்டார். ஏன்னா அந்த பூமி பாரத்தை நீக்கவே கிருஷ்ணனுடைய அவதாரம். பூமி தேவியே அழறா, வந்து பூமி பாரமா இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு குழந்தைகளை தூக்குறது ஒரு பாரமா அப்படின்னா அப்படி இல்லை. துஷ்டர்கள் நிறைய பேர் அழறா. எல்லாம் தர்மத்தை விட்டு தனத்தெல்லாம் பண்ணும் பொழுது பூமினால தாங்க முடியல. அப்பேற்பட்ட அம்மா அங்க போய் கதறும் பொழுது பெருமாள் அவதரிக்கிறேர், கிருஷ்ணனாக வந்து பூமி பாரத்தை போக்கினேர் அப்படின்னு. அதனால அந்த கிருஷ்ணனுடைய அவதாரமே சம்பவம். அன்னைக்கு எப்படி இருந்தது, அன்னைக்கு ராத்திரி இந்த குழந்தை பிறந்தாலே, அதுவும் அஷ்டமோ கர்ப்பம் பிறந்தா கம்சன் வந்து அந்த குழந்தைய உடனே வதம் பண்ணிடுவேன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த ராத்திரியில ஜெயில சங்கச்சக்கர குழந்தை ஒரு குழந்தையாக துவமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு அற்புதமாக அவர் அவதரிக்கிறார். அப்பேற்பட்ட இதுல அவதரிக்கிறார் இல்லையா, அந்த பதத்தை இங்க சைத்ரார்த்த சம்பவம்னு போட்டார். ஏன்னா இங்கேயும் அப்பேற்பட்ட பல மதங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதெல்லாம் அவளெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சு சுமத்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்றது, நமக்கு சரணாகதி மார்க்கத்தை காட்டணும் அப்படின்ற இதனால இதுவும் சைத்ரார்த்த சம்பவம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துக்கு நிகராக அவர் ஆச்சாரியன் தேசிகன், இவர் சிஷ்யர் பிரம்மதத்திர சுவாமி, அவருடைய திருவுள்ளம் பற்றி இந்த இதை சைத்ரார்த்த சம்பவம் அப்படின்றது சுவாமி ராமானுஜருக்கு இங்க போட்டு
ரொம்ப சந்தோஷப்பட்டா. லோகமெல்லாம் உகந்திடவே அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா தேவலோகங்கள்லாம் கூட சந்தோஷப்படுறவா. ராமானுஜர் அவதரித்ததோ பூமியில தானே. அப்போ பூமியில இருக்கிற மனுஷா சந்தோஷப்படுறனா இவாளை வந்து திருப்பியும் வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணேன். அப்போ வேத மதத்தில் திருப்பியும் யஜ்ஞயாகங்கள்லாம் கூடாதுன்னு சொல்லவா நிறைய பேர். அப்படி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இந்த வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணி திருப்பி ஏன்னா தேவர்களுக்கு என்ன, நமக்கு ஆகாரம் சக்தி கொடுக்கும். தேவர்களுக்கு எது சக்தி அப்படின்னா யஜ்ஞத்தில் கொடுக்குற அப்பேற்பட்ட சமீத்து, அந்த யஜ்ஞத்தில் அதுதான் அவளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா. ஏன்னா அப்போதான் தேவர்களுக்கே சக்தி. தேவர்களுக்கு சக்தி இருந்தால் தானே அந்தந்த தெய்வத்தை மழை ஒழுங்காக பெய்யும். இப்போ என்னன்னா மழையே பெய்யாத இருக்கு, பேஞ்சா அதிக்கிரமமாக போயிடுது, அதுவும் கஷ்டமாயிடுது. அப்போ எங்கெங்கெல்லாம் தர்மம் யஜ்ஞயாகங்கள்லாம் நடக்கிறதோ, பகவத் திருவாராதனங்கள்லாம் நடக்கிற அந்த ஊர்ல இந்த கஷ்டமே இருக்காது. அயோத்தியா ஆரம்பத்தில் பார்த்தா சொல்லுவோம், மாதம் மும்மாரி மழை பெய்யுற மாதிரி சரையூ நதியில் எப்பயும் ஜலம் சமிருத்தியா இருக்கும். தீர்த்த சமிருத்தி இருந்துருச்சுன்னா மற்ற எல்லாம் அதுலேயே விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே லோகமே நல்லா இருக்கும். அதனால அவளுக்கும் ஒரு சந்தோஷம், தேவலோகத்துக்கும் ஒரு சந்தோஷம். அதனால திரிஜகத் அப்படின்னா திரிஜகத்துன்னு சொல்லும் பொழுதே பூமிக்கு மேலுள்ள லோகங்கள் பிரம்மலோக பரியந்தம், பூமிக்கு கீழுள்ள லோகங்கள் பாதாள பரியந்தம் எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடியதாக அந்த வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அப்பேற்பட்ட அவதார புருஷராக ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவதரித்தேர். இந்த குழந்தை அவதரிச்சதுமே எல்லாரும் திருமலை நம்பிகளுக்கு தெரிவிச்சாங்க. திருமலையிலேருந்து வரணும் இல்லையா, 10 நாள் கழித்து ஜாதகர்ம நாமகரணங்கள்லாம் பற்று திருமலை நம்பிகள் சந்தோஷப்படுற இந்த குழந்தையை பார்த்து, இவர் இளையாழ்வானும் சாட்சாத் லக்ஷ்மணர் போல இவர் பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடிய அவதரித்தேர் அப்படின்னு தெரிஞ்சு அவரும் ஆச்சாரிய புருஷர், இளையாழ்வான் அப்படின்னு ராமானுஜர் அப்படின்னு பேர் திருநாமத்தை வைக்கிறார். ராமானுஜன், ராமனுக்கு அனுஜன், தம்பி லக்ஷ்மணன், அப்பேற்பட்ட லக்ஷ்மணனுடைய அவதாரமே இவர் அப்படின்னு இளையாழ்வான் ராமானுஜன் அப்படின்னு பேர் வைத்து சந்தோஷப்படுறான். அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் தானங்கள்லாம் பண்ணி பெருமாளெல்லாம் சேவிச்சு ஆதிகேசவன் மூலமாக எல்லாரும் சந்தோஷப்படுத்தி இந்த குழந்தைய எல்லாரும் பெரியோர்கள்லாம் வந்து அனுகிரகம் பண்ணுறான். தொட்டில் தாலாட்டு பாடுற ஆச்சரியமா அந்த குழந்தைக்கு அவளுக்கு என்ன திருப்பி ஆழ்வார்கள் பாசுரம் தானே. கேசவ சோமயாஜி எப்பேற்பட்டவர்னு தெரியும். அவருடைய மனைவி சாட்சாத் திருமலை நம்பிகளுடைய தங்கைனா ஆழ்வார்களுடைய பாசுரமே அந்த குழந்தைக்கு பாடுறாளாம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரலனே தானேலோ வையம் மலர்ந்தானே தானேலோ அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பாடுற மாதிரி. என்ன கிருஷ்ணன் சாட்சாத் கிருஷ்ணன், அவன் கீதையை சொன்னவன். அந்த கீதையை நமக்கு நன்கு புரிய வைக்க கீதாபாஷ்யம் கொடுத்தவர் சாட்சாத் ராமானுஜர். சரணாகதி மார்க்கத்தை காட்டி எல்லாரும் காட்டினா அவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வாருடைய வழியில வந்து நம்ம லோகம் எல்லாரும் ஜீவிக்கணும் அப்படின்னு அந்த சரணாகதி பெருமையெல்லாம் நமக்கு அனுகிரகித்தவர். மண்ணு புகழ் கோசலை தன் எப்படி ராமனுக்கு தாலாட்டு பாடினாலோ அப்படி பாடுறாளாம். கண்ணினன் மாமதில் புனைஷூர் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு இவர் தான் திருமலை நம்பிகள் கிட்ட ராமாவதாரத்தினுடைய ரகசியார்த்தங்கள்லாம் கற்றுக்க போறார். 18 வாட்டி ராமாயணத்தை ஒரு வருஷம் காலக்ஷேபம் பண்ண நேரம். இப்படி என்ன ராமாயணத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவ்வளவு ரகசியார்த்தங்கள். வேதஸ்ய உபபிரம்மணார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. ஏன்னா வேதத்தில் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது, அது மகா ஞானிகளுக்கே. ஆனால் ராமனுடைய குணங்கள் பார்த்தா தெரியும். பகவான் சர்வஜன், அவர் சர்வசக்தன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அது எப்படின்னா ராமாவதாரத்தில் அது ஒவ்வொன்றும் புரியும். எல்லாரையும் அனுகிரகிப்பவர் அப்படின்னா துஷ்டர் அந்த காக்காசுரனாக இருந்தாலும் அவருக்கும் அபயப்பிரதானம் பண்று. சத்ரு பட்சத்திலேருந்து வந்த ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் சரணாகதி பண்ணாலும் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்று. அந்த மாதிரி குணங்களால நம்ம இது ஆச்சரியமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட பெருமையெல்லாம் அந்த மாதிரி அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரா அப்படின்றது இங்கே பெரிய விசேஷம். பகவத் ராமானுஜருடைய அப்பேற்பட்ட அவதாரம் வைபவத்தை பார்த்தோம். அது எப்பேற்பட்ட பரம்பரையில் அவதாரம் அப்படின்னா திருமத்தஸ்தாலையும் பார்த்தா ஆச்சாரியர்கள் ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், பாஷை யார் எடுத்தாலும் அவ அக்னிஹோத்ரிகள் அந்த வம்சத்தில் அவதாரம் பண்ண. ஏன்னா மகா புருஷர்கள் அவதாரமே எப்படின்னா அது சங்கல்பம். அவ பண்ண அந்த வம்சத்தார்கள் பண்ண புண்ணிய பலன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி கேசவ சோமயாஜினுடைய பெருமையை பார்த்தோம். அவர் யாருடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் முக்கிய காரணங்கள் அப்படின்னு இதர மதம் வாதம் பண்ணணும், ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு
முக்கியமான பல காரணங்கள், திவ்ய தேசங்கள் எல்லாம் திருத்தி அந்தந்த இடத்த கைங்கரியத்தை அற்புதமாக பண்ண செய்தவர் பாஷ்யக்காரர். அதுக்கும் முன்னாடி முக்கியமான காரணம் பாஷ்யக்கார் அவதாரம் எதுக்கு அப்படின்னா ஸ்ரீபாஷ்யம் பண்ணணும். பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு. காஷ்மீரை ஏற்கனவே பார்த்தோம், காஷ்மீர தேசத்துல போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு வந்து அது மூலமாக பாஷ்யம் பண்ணேர் அப்படின்னு. ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமி அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் பாஷ்யம் பண்ணி காஷ்மீர தேசத்துல திருப்பி போய் சமர்ப்பிக்கும் போது சமர்ப்பிச்சு அங்க ஒரு ராத்திரி வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் சரஸ்வதி தேவி போய் பார்த்தா அந்த பாஷ்யத்தை ஏத்துக்கிறாளா இல்லையான்றது தெரியும். அந்த பாஷ்யம் கீழே விழுந்துட்டுன்னா ஏத்துக்கலைன்னு அர்த்தம். அது பாஷ்யம் சரஸ்வதி தேவியினுடைய ஹிருதயத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு. அதை கண்ணில் ஊத்தின்னு இருக்கான்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்ற ஒரு அர்த்தம். அதை வச்சுதான் பெரியவா அந்த பாஷ்யம் ஏத்துக்கக்கூடியதா இல்லையா. அப்படி சாரதா பீட்டத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தை எழுதி அங்க வச்சு மறுநாள் சேவிக்கும் பொழுது எங்க இருந்தது அப்படின்னு கிருஷ்ண பிரம்மதந்திர சுவாமி சொல்லும் பொழுது, பாஷ்யம் யஸ்ய நிசம்ய லக்ஷ்மண முனேஹே கௌதூஹலாத் பாரதி சூத்ராணாமிதமுத்தமம் விவரணம் நிச்சித்யமானானுகம் வாகீஷஸ்ய நிஜ பிரியாயா நிகிலான் வேதான் பிரதாதுஹு சுபாம் மூர்த்திஸ்வேன சதார்ச்சிதாம் சமதரத் யஸ்யைவ ஜீயான் முனிஹி அப்படின்னு தன்னுடைய பாஷ்யம் அதை சிரஸ்ல வச்சிருந்தாலாம் சரஸ்வதி தேவி. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். அப்பேற்பட்ட பாஷ்யம். ஏன்னா சூத்ராணாம் இதமுத்தமம் விவரணம், இந்த மாதிரியான விவரணம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. வேதத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பேத ஸ்ருதி இருக்கு, அபேத ஸ்ருதி இருக்கு, கட்டிக ஸ்ருதி இருக்கு. அப்போ பரமாத்மாவுக்கும் நமக்கும் பேதம் இருக்கு அப்படின்னு சில ஸ்ருதிகள் சொல்றது, அபேதம் அப்படின்னு சில ஸ்ருதிகள் சொல்றது, கட்டிக ஸ்ருதி அதை சேர்த்து சொல்றது. ஆனா சில பேர் வேதஸ்ருதியை மட்டுமே எடுத்து வியாக்கியானம் பண்ணி தன்னுடைய தத்துவங்களையும் தன்னுடைய சம்பிரதாயத்தையும் இதை நிரூபணம் பண்றான். சில பேர் அபேத ஸ்ருதி மட்டுமே எடுத்து பண்றான். ஆனா பாஷ்யக்கார் எல்லா ஸ்ருதியும் எடுத்து எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி வேதத்துல ஒண்ணு மட்டும் எடுத்து ஒண்ணு தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதம் இந்த இடத்துல சரியா சொல்றது, இந்த இடத்துல சரியா இல்லை. அதுதான் சகல பிரமாணமும். அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு சூத்திரங்கள் எல்லாமே பிரமாணம் தான் அப்படின்னு அதை சமன்வயப்படுத்தி அர்த்தம் பண்ணது பாஷ்யம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர் தான். அதனால சூத்ரானாம் இதமுத்தமம் விவரணம் அப்படின்னு சரஸ்வதி தேவி கொண்டாடுறானாம். கௌதூஹலா பாரதி, குதூகலம் அடையிறா, சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு என்னத்தை திருப்பி கொடுப்பா? ஒருத்தனுக்கு தனத்தை கொடுக்கலாம், அது ஈடாகுமா? இவர் பண்ண பாஷ்யம் எப்பேற்பட்டது. வைதிக மதத்தை சில பேர் ஏத்துக்கல, அது ஒரு கஷ்டம். வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணு. அது மட்டும் இல்லை, வைதிக மதத்தை ஏத்தும் பல பேர் அதுக்கு சரியான அர்த்தங்களை விவரணம் பண்ண முடியாத தத்துவங்களை இது பண்றா. இதனால மக்களும் பல பேர் தத்தளித்து வேறு வேறு மார்க்கத்துல போயிடுறா. பகவான் திருவடி அடைய இதுவே சரியான மார்க்கம், சரியான சூத்திரம்னு சந்தோஷப்படுறாளாம். இதுக்கு என்ன ஈடு கொடுக்க முடியும்? பகவானு தான் கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவரை ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு கொடுக்குறாளாம். கொடுத்துட்டு இந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற திருநாமத்தை சரஸ்வதி தேவியே இட்டு இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு விருதும் கொடுத்து இது பண்ணா அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாரு. அதனால வாகீசஸ்ய நிஜப்பிரியாய, தன்னுடைய ஆராத்திய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கொடுத்துட முடியுமா? எப்பேற்பட்ட பிரம்மாவே வேதத்தை விட்டு மதுக்கைட்டவர்கள் எடுத்து போயிட்டுன்னா, அப்படி ரஜோ தமோ குணமோட இருந்த சமயத்தில் அந்த வேதத்தை திருப்பி கொடுத்து திருப்பி உபதேசம் பண்ணவர் சாட்சாத் ஹயக்ரீவன். ஹயக்ரீவாவதாரம் எடுத்து மதுக்கைட்டவர்களை வதம் பண்ணேர் அப்படின்னா ரஜோ தமோ குணங்களை நீக்கி சத்துவகுணத்தை திருப்பியும் போதிக்கிறார் பிரம்மாவுக்கு. அப்பேற்பட்ட அவதாரம். அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணவுன்னு சரஸ்வதியும் பிரம்மாவும் இப்படி அவதாரம் பண்ணேர் எங்களோடையே இருக்கணும் அப்படின்னு நான் அர்ச்சாத்திரிமேனியாக இருக்கேன் அப்படின்னு குட்டி லட்சுமி ஹயக்ரீவராக ஆராடலாம். அதை ஆராதனை பண்ணவா. தமக்காக அவதாரம் பண்ண அர்ச்சாவதாரம் எடுத்த ஹயக்ரீவர் இந்த ஹயக்ரீவரை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. ஏன்னா தசரத சக்கரவர்த்திக்கு தர்மவர்மான்ற ராஜா ரங்கநாதனை கொடுத்துரும் அப்படின்னு கொடுக்க மாட்டேன்ட்டு அவர். என்ன கேட்காத ஒரு ராஜா யாச்சகம் கேட்கக்கூடாது, நீ கேட்காதையும். ஏன்னா இனி என்னுடைய தனம் கேளும், என்னுடைய பிராணத்தை கேளும், எல்லாத்தையும் சர்வத்தையும் கொடுத்துறேன், என்னுடைய சைன்யம் எதான். ஆனால் ஆராத்திய தெய்வமான பகவானை கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் என்னுடையவர் இல்லை, நான் அவருடையவன் அப்படின்றதுனால எனக்கு கொடுக்குற இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சரஸ்வதி தேவி கொடுத்தாலே அப்படின்னா அது அந்த பாஷ்யத்தினுடைய பெருமை, அந்த ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜருடைய பெருமை. அதனால அவருடைய அவதாரம் எப்பேற்பட்டது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. அந்த வைபவத்தை கொண்டாடவே இந்த இதை சுவாமி ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மதந்திர பிரகால சுவாமி நமக்கு இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்றேன்.
அப்பேற்பட்ட பாஷ்யக்காரருடைய அவதார வைபவம் இன்று பார்த்தோம். இதுக்கு மேலே ஒவ்வொரு ஆழ்வார், கூரத்தாழ்வார், பராசர பட்டர், சுவாமி தேசிகன் அவள்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரரை மங்களாசாசனம் பண்ண ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொரு தினமும் மேற்கொண்டு பார்த்து ஆச்சாரியர்கள், ஏன்னா சில ஆச்சாரியர்கள் கூரத்தாழ்வார் போன்ற ஆச்சாரியர்கள், வடுகு நம்பிகள் அவள்லாம் பாஷ்யக்காரனோடையே இருந்து பயணித்தவர். அதனால இன்னும் அதுக்கப்புறம் அப்புள்ளார் மூலமாக சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் பாஷ்யக்காரன் அவர் சொல்ற மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்னு அந்த தன்னுடைய தாத்தாவானவர் ராமானுஜருடைய மடப்பள்ளியிலேயே இருந்து கைக்கரியம் பண்ணி ரகசியார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவர். அந்த மாதிரி எதிராஜ மகானச சம்பிரதாயம் அப்படின்னே நம்ம சம்பிரதாயத்துக்குடைய பெருமை. அந்த மடப்பள்ளியிலிருந்தே நம்ம ரகசியார்த்தங்கள்லாம் தெரிஞ்சின்றோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியர்களுடைய அவாஹிருதயம் பூர்வகமாக ஸ்ரீ ராமானுஜர் வைபவத்தை நாளையிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரரையும் இப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த திருநக்ஷத்திரத்தில் நம்மளை எல்லாரையும் அனுகிரகிக்கணும். மேலும் மேலும் எத்தனை 1000 வருஷம் போனாலும் இதே போல இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பாஷ்யக்காரரை பிரார்த்தித்து இன்று முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடிதாஸ்.